Hello, I am Adi. Welcome to our channel CCNA for you. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர்பி அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்கிட்ட 2 PCs இருக்குது, PC1 அண்ட் PC2. PC1ஓட ஐபி வந்து 10.1 அண்ட் PC2ஓட ஐபி வந்து 10.2. நான் வந்து PC1லேருந்து PC2 கூட ஒரு டேட்டா அனுப்பணுமோ இல்லை சம்திங் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும்னா என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிலேருந்து இந்த பிசி கூட பேசணும்னா ஐபி அட்ரஸ் அண்ட் மேக் அட்ரஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் இன்ஃபர்மேஷனோ இல்லை சம்திங் டேட்டா பாஸ் பண்ணாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம். ஸோ எனக்கு வந்து இந்த பிசிலேருந்து இந்த பிசி கூட பேசணும்னா எனக்கு இந்த பிசியோட ஐபி அட்ரஸ் தெரியும், ஆனால் மேக் அட்ரஸ் தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோகால். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு டெஸ்டினேஷன் ஐபி தெரியும், அதை யூஸ் பண்ணி மேக் அட்ரஸை கண்டுபிடிக்க தான் இந்த ஏஆர்பி யூஸ் ஆகுது. ஐபி அட்ரஸ் வச்சு மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஆர்பி ரிக்வஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட்டாக அனுப்பும். இப்போ நான் PC1லேருந்து PC2க்கு ஒரு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி பிங் பண்ணுறேன், இல்லை சம்திங் டேட்டா ஷேர் பண்ணணும்னா அப்போது ஏஆர்பி ஜென்ரேட் ஆகும். ஏஆர்பி ஜென்ரேட் ஆகக்குள்ள ரிக்வஸ்ட் வந்து ப்ராட்காஸ்ட்டாக அனுப்பும். சோர்ஸ் ஐபி என்னோட ஐபி இது, சோர்ஸ் மேக் என்னோட மேக் இது, டெஸ்டினேஷன் மேக் 12Fs அப்படின்னு சொல்லிட்டு ப்ராட்காஸ்ட்டாக அனுப்பும். அண்ட் வந்துட்டு அந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு ரிப்ளை மெசேஜ் வரக்குள்ள யூனிகாஸ்ட்டாக வரும். சோர்ஸ் மேக் என்னோட இது அண்ட் டெஸ்டினேஷன் மேக் வந்து உன்னோட மேக் அப்படின்னு சொல்லி போட்டு ரிப்ளை வந்து யூனிகாஸ்ட்டாக வரும். அண்ட் வந்துட்டு எல்லா பிசிலையுமே ஏஆர்பி டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் ஆகும். அந்த எல்லா டேபிளுமே ஏஆர்பி என்ட்ரிஸ் இருக்கும். சம்திங் அந்த ஐபி ப்ளஸ் அதோட மேக் அட்ரஸ், இந்த பிசியோட ஐபி இதோட மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர்பி என்ட்ரிஸும் இருக்கும். இந்த ஏஆர்பி என்ட்ரி மேக் ஏஜிங் டைம் வந்து 5 minutes. ஆஃப்டர் 5 minutes வந்து டெலீட் ஆகிரும். இன்கேஸ் நீங்கள் ரிசோர்ஸ் அனுப்பிக்கிட்டே இருந்தால் எவ்ரி 5 minutes வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மேக்கேஜிங் டேபிள். அண்ட் இப்போது என்கிட்ட 2 PCs இருக்குது. PC1 இது, PC2. நான் PC1லேருந்து PC2 கூட சம்திங் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும், இல்லை ஷேர் பண்ணணும், ஏதோ பண்ணுறேன். அப்போது எனக்கு இந்த பிசியோட ஐபி அட்ரஸ் மட்டும்தான் தெரியும், ஆனால் மேக் அட்ரஸ் தெரியாது. ஸோ மேக் அட்ரஸ் தெரியாமல் இருந்தால் என்னால் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியாது. அந்த டேட்டா வந்து இந்த பிசிக்கு போகவும் போகாது. ஸோ அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிசிலேருந்து அந்த ஐபி கொடுத்து பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஏஆர்பி ஜென்ரேட் ஆகும். அட்ரஸ் ரிசொல்யூஷன் ப்ரோட்டோகால் வந்து ஜென்ரேட் ஆகும். சோர்ஸ் ஐபி 10.10 அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி 10.20 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு இங்கேருந்து டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போகக்குள்ளே ஏஆர்பி ஜென்ரேட் ஆகும். ஏஆர்பி ஜென்ரேட் ஆகி அதோட ஆட் பண்ணிக்கும். சோர்ஸ் ஐபி 10.10, டெஸ்டினேஷன் ஐபி 10.20 அண்ட் சோர்ஸ் மேக் வந்து 0123. டெஸ்டினேஷன் மேக் எனக்கு தெரியாது, ஸோ ப்ராட்காஸ்ட்டாக அனுப்பும். இப்போது சம்திங் அந்த நெட்வொர்க்கில் என் நம்பர் ஆஃப் பிசிஸ் இருந்தால் எல்லா பிசிக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். பாஸ் ஆகி செக் பண்ணணும். இப்போது இந்த பிசியில் வந்து 10.20 இருக்கா, இந்த பிசியில் இருக்கா, அண்ட் இந்த பிசியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். 10.20 ஐபி எந்த பிசியில் இருக்கோ அந்த பிசி வந்து எடுத்துக்கும். ஆமாம், இந்த டேட்டா வந்து எனக்கு வந்தது தான், ஸோ என்னோட மேக் தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை மெசேஜ் வந்து யூனிகாஸ்ட்டாக அனுப்பும். ரிப்ளை மெசேஜ் வந்து எப்படி அனுப்புனா, சோர்ஸ் ஐபி 10.20 அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி 10.10, சோர்ஸ் மேக் 00456 இது போல் அனுப்பும். அண்ட் வந்து டெஸ்டினேஷன் மேக் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை திரும்பி வந்து ரிப்ளை வந்து யூனிகாஸ்ட்டாக அனுப்பும். இந்த பிசிக்கு போயிடும். அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா வந்து நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஏஆர்பி, இப்படி தான் நடக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஏஆர்பி ரியல் டைமில் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு சிஸ்கோ பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.